ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. ஏய் இதெல்லாம் பெரிய இடம் மாப்ள, எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம நல்லி எலும்பு சூப் எப்படி வைக்கிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தொடர்ந்து வீடியோக்களுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்புக்கு தேவையான காய்கறியை நான் பிஃபோராகவே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு ஆரம்பிங்க. ஒரு 100 ml கிட்ட ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நான் 1 கிலோ சூப் எலும்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு சொல்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் லவங்கம் சும்மா ஒரு 4 நாள் போட்டால் போதும். இது ஆப்ஷன் தான், நீங்கள் போடணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா ஒரு சில பேருக்கு லவங்கத்தோட வாசனை கொஞ்சம் பிடிக்காமல் போகும். ஸோ பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கிங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. அடுத்தது ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டால் போதும். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பயும் போல் ஆனியன் நல்லா செந்நிறமாக வர வரைக்கும், அதாவது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சூப் பார்த்திங்கன்னா சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே உடலுக்கு ஹெல்த்தியானது. மேக்ஸிமம் வயசானவங்களுக்கு அதிகமாக சாப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எலும்புலாம் கொஞ்சம் தேய்மானமாக இருக்கும். எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் காய்ச்சல் மற்றும் இரும்பலை குணப்படுத்தவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணணும். லைட்டாக ஆட் பண்ணால் போதும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கிட்டேன். தனிமிளகாயத்தில் ஒரு 5 கிராம் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா ஒரு 10 கிராம் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூப் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்க அதிகமாக சாப்பிடலாம். வெயிட் லாஸாக இருக்கிறவங்க கண்டினியூவாக சாப்பிட்டாங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். எலும்பில் அமினோ அமிலம் அதிகமாக இருக்குது. ஸோ மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது தசைகளை வலுப்படுத்துது. இது போன்ற ஏகப்பட்ட பெனிஃபிட் எலும்பில் இருக்குது. கொஞ்சம் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணுங்கள், அடிப்பிடிக்காமல் பார்த்துங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எலும்பு போட போகிறேன். நீங்கள் எலும்பு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எலும்பு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாயில் பண்ணி வச்ச எலும்பு தான் போட போகிறேன். எலும்பு போடுறதுக்கப்புறம் எலும்பு மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ண தேவையில்ல, லைட்டாக ஆட் பண்ணால் போதும்.
உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எலும்புலாம் பாயில் ஆகட்டும். பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்லி சூப் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன டிஷ்ஷு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் சமையல் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பாய் வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டுருங்க.